ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது மிகுந்த நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 8 மாதம் நடத்தி வந்த கர்த்தர் இந்த 9ஆம் மாதத்திலே நாம் அடியெடுத்து வந்திருக்கிறோம். நிச்சயம் ஆண்டவர் இந்த 9ஆம் மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாய் மாற்றி அமைப்பாராக. தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து ஐயா யூடியூப்பை பார்த்து கொண்டு இருக்கிறோம், கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பல சாட்சிகள் வந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 9ஆம் மாதம் 1ஆம் தேதி, அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் அற்புதத்தின் மாதமாய், அதிசயத்தின் மாதமாய், உயர்வின் மாதமாய், கனத்தின் மாதமாய், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக தேவன் இரட்டத்தனையான பலன் தருகிற மாதமாய், உங்கள் கையில் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுகிற மாதமாய், இதுவரைக்கும் பாராத அற்புதத்தையும் அடையாளங்களையும், இதுவரைக்கும் பாராத உயர்வையும் மேன்மையும் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை காண செய்வார். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். மாதம் ஆண்டவருடைய வார்த்தை எப்போ நிறைவேறும் நடக்கும் எதிர்பார்த்து உங்கள் உள்ளம் சோர்ந்து போயிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, கலங்காதீர்கள். அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நிச்சயம் உங்கள் முகத்தை வெட்கப்படுத்தல்ல, உங்களை பிரகாசிக்க வைக்கிற கடவுள் தான் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த 9ஆம் மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, ஆதியாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த 9ஆம் மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு வாக்கு தத்தம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பூமியை நிரப்புங்கள். என் அன்புக்குரியவர்களே, நோவாவையும் அவர் குமாரர்கள் அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து, இந்த மாதம் உங்களையும் சரி உங்கள் பிள்ளைகளையும் சரி ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருகி நிரப்பும்படி செய்ய போகிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆசீர்வாதம் என்பது நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கீகாரம் என்று நான் பல யூடியூப்ல பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒருவேளை எனக்கு வயதாகிவிட்டது, எனக்கு ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன், எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு யாரும் உதவி செய்ய ஆள் இல்லை, என் பிள்ளைங்க எனக்கு கனப்படுத்தலை, என் குடும்பம் எனக்கு நேசிக்கலை என்று பலவிதமான கவலைகளை சோர்ந்து போய் நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, பின்பு ஒரு பெரிய பிரச்சனை, பூமி நிறைந்த தண்ணி, ஆண்டவர் அவங்க வானத்தையே பார்க்க முடியாம, பூமியை பார்க்க முடியாம இப்படியாப்பட்ட பேழைக்குள்ளே இருந்த நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அவனையும் குமாரரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் பழகி நிரப்பும்படி சொன்ன கடவுள். ஒருவேளை அன்புக்குரியவர்களே, வானத்தின் ஆசீர்வாதத்தை, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாம ஒரே பிரச்சனை, போராட்டங்கள், வேதனையை பார்த்து உள்ள மனசோர்ந்து போய் கலங்கி போயிருக்கலாம். எப்போ நான் ஆசீர்வாதத்தை பார்க்க போறேன், எப்போ இந்த பூமியில வீடை கட்ட போறேன், இந்த பூமியில எப்படி நான் உயர்ந்திருக்க போறேன், ஆண்டோடைய வார்த்தை மாதம் எனக்கு வருது, எப்போ நிறைவேறும், எப்போ நடக்கும்னு சொல்லி எதிர்பார்த்த காரியங்கள் வாய்க்காது இருக்கலாம். பின்பு என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, பிரச்சனைக்கு பின்பு, போராட்டத்துக்கு பின்பு, கவலைக்கு பின்பு இந்த 9ஆம் மாதம் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் என்னவென்றால், உங்களையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கீகரித்து, உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் நீங்கள் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு கவலைப்பட்டு, ஐயோ படித்து வேலை இல்லை, வேலை இருந்தாலும் சரியான வருமானம் இல்லை என்ற பலவிதமான வேதனை அனுபவிக்கிற என் பெற்றோரே, என் அன்பு தகப்பனே, தாயே, என் சகோதரியே, எவ்வளோ உழைக்கிற ஐயா, வருமானம் கைக்கு வருது, ஆனால் வட்டிக்கே போய் கொண்டு உள்ள உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். இந்த 9ஆம் மாதம் கர்த்தர் உங்களையும் உன் வருமானத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் தொழில் ஆசீர்வதித்து அதில் பெருக பண்ணி நிரப்பம்படியாக ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க, உன் நன்மையை பார்க்க போறீங்க, உன் பலனை பார்க்க போறீங்க. இது வரைக்கும் இல்லாத இந்த 9ஆம் மாதம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களையும் பிள்ளைகளையும் வருமானத்தையும் ஆசீர்வதித்து பழகி பெருக பண்ணும்படி செய்ய போகிறார். சோர்ந்து போவார், நிரப்பும்படி செய்ய போகிறார்.
செய்கிறார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் செய்கிற தொழில ஒரு மாற்றம் இல்லை, குடும்பத்தை ஒரு மாற்றம் இல்லை, பிள்ளைகள் மத்திய மாற்றம் இல்லை, எதிர்பார்த்து கொண்டே ஜெபிக்கிறோம் பாஸ்டர், கடவுள் எப்பதான் செய்வார் என்று உள்ள சோர்ந்து போன நிலைமையில் இருக்கலாம். 9ஆம் மாதம் கர்த்தர் சொல்றார், பின்பு அன்புக்கு பின்பு நீங்கள் சோர்ந்து போன காலங்கள் முடிந்து விட்டது, துக்க நாள் முடிந்து விட்டது, நிந்தைகள் மாறக்கூடிய மாதம், அவமானத்தை மாறக்கூடிய மாதம், இந்த பூமியை நிரப்பமடியா மாதம், நீங்கள் பழகி பெறுகிற மாதம். கடவுள் எந்த மனுஷனுக்கு அவமானப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அசிங்கப்பட்டு கண்ணீர் விட்டு முடி வராத ஏங்கி தவித்த இத்தனை மாதத்திலே, இந்த 9ஆம் மாதத்திலே உங்கள் கண்கள் அதிசயத்தை பார்க்க போகிறது, உன் காதுகள் அதிசயமான வார்த்தை கேட்க போகிறது, உன் வாய் கம்பீரித்து மகிழ்ச்சியாய் சிரிக்க போகிறது. அன்புக்குரியவர்களே, உன் கருத்துக்கு வர வேண்டிய நன்மைகளை மேன்மைகளை நீங்க பார்க்க போறீங்க. உனக்கு ஜெபிக்க போகிறோம். என் அன்பின் பிதாவே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 9ஆம் மாதம் 1ஆம் தேதி, இந்த 9ஆம் மாதத்திலே உடைய பிள்ளைகள் அடியெடுத்து வந்திருக்காங்களப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு மாதம் எதிர்பார்த்து நன்மை வரும், மேன்மை வரும், உயர்வு வரும், குடும்பத்தில் மாற்றம் வரும், விடுதலை வரும் என்று எதிர்பார்த்து மன சோர்ந்து போய் கலங்கி போய் வேதனை அடைந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, அன்னைக்கு நோவாவை பார்த்து சொன்னீர், ஒரு பேழை உருவாக்கி அநேகருக்கு எச்சரிக்கை கொடுத்து அவளை பாதுகாக்கும்படி செய்தாலும் சில செவி கொடுக்காமல் போய்விட்டார்கள் ஆண்டவரே. ஆனால் நோவாவையும் அவன் பிள்ளைகளை நீ பாதுகாத்து ஆண்டவரே சமுத்திரத்தை காண செய்த கடவுள் ஆண்டவரே, பூமியை வெட்டாந்த பூமியை பார்க்க செய்த கடவுள் ஆண்டவரே. அந்த பட்ட வேதனைகள் துன்பங்கள் துயரத்தை போதும் ஆண்டவரே. இந்த 9ஆம் மாதத்திலே உடைய பிள்ளையுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு, புலம்பலுக்கு ஒரு முடிவு, வியாதிக்கு ஒரு முடிவு, கஷ்டத்துக்கு ஒரு முடிவு, வியாதிக்கு ஒரு முடிவு, கடன் தொல்லைக்கு ஒரு முடிவு, வட்டிக்கு ஒரு முடிவு, பிசாசு கிரியைக்கு ஒரு முடிவு, பில்லி சுனிய கிரியைக்கு ஒரு முடிவு, நஷ்டத்துக்கு ஒரு முடிவு, கடனுக்கு வாங்கி வட்டிக்கு கொடுக்கிற ஒரு முடிவு. இந்த மாசத்துக்கு பின்பு இயேசுவின் நாமத்திலே இந்த 8ஆம் மாதம் முடிந்து பின்பு இந்த 9ஆம் மாதத்திலே அடியடித்து வைத்திருக்கிற பிள்ளைகளை அவருடைய தொழில்களை இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். குடும்ப தலைவர்களை ஆசீர்வதிக்கிறேன். என் அன்பு தாயார்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. அவர் செய்கிற தொழில் வியாபாரங்கள் இயேசுவின் நாமத்திலே, சிறு சிறு தொழிலாக இருந்தாலும் பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே அது ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் பேசுகிறேன் அப்பா. இதுவரைக்கும் பார்க்காத உயர்வுகள், இதுவரைக்கும் பார்க்காத மேன்மைகள், இதுவரைக்கும் பார்க்காத மகிழ்ச்சி, இதுவரைக்கும் பார்க்காத நன்மைகள், இதுவரைக்கும் பார்க்காத உயர்வுகள் எல்லாம் வந்து சேரும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். பல ஆண்டுகளாக எதிர்பார்த்திருக்கிற எல்லா பொக்கிஷங்கள், பணங்கள், உயர்வுகள், மேன்மைகள் இந்த 9ஆம் மாதத்திலே இயேசுவின் நாமத்திலே இந்த நொடி இந்த நேரத்தில் இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறாங்களோ கேட்குறாங்களோ ஆண்டவர் இப்போது அவர்களாம் அற்புதம் செய்கிற நாளாய், நிமிஷமாய், நேரமாய், மாதமாய், நாளாய் மாறும்படி நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதத்தின் வல்லமை இறங்கும்படியாக பேசுகிறேன். ரிபாலஹு கமிட்டி அல்லா ருஹிமிக்கி துரபா எக்கு தஹந்தரே லியா பாபா ரபக துனி மலாக்கோ தபாபா. தடைப்பட்ட எல்லா ஃபைனான்ஸ் ரிலீஸ் in the name of Jesus. ரிலீஸ் பண்றேன் இப்போதே இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதம் நடக்கட்டும் ஐயா இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, நகை மாறுகளில் இருந்து பல மாதமாய் பல வருஷமாய் ஆண்டவரை மீட்க முடியாமல் தவிக்கிற பிள்ளைகள் அந்த பொருள்களை சீக்கிரத்தில் கைக்கு வருவதாக ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில். வீடு அடமானத்துக்கு போட்டு வாங்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை இந்த மாதத்தில் இந்த நொடியிலேயே அந்த பணத்தை சந்தித்து அந்த வீடு கைக்கு வர முடியாது, பேங்க்ல கைக்கு வர முடியாது இயேசுவின் நாமத்திலே கட்டளை கொடுக்கிற ராஜா. திருமணம் எதிர்பார்த்த காரியங்கள் இந்த மாத நிச்சயங்கள், திருமண காரியங்கள், குழந்தை பாக்கிய காரியங்கள், வேலை காரியங்கள், வெளிநாடு போக வேண்டிய காரியங்கள், வீசா வர வேண்டிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில். பிள்ளைகள் எதெல்லாம் வேதனைப்பட்டு கண்ணீர் விடுகிறார்களோ, ஐயோ இது வந்தால் நல்லா இருக்கும், இது கிடைச்சா நல்லா இருக்கும், இது மாறினா நல்லா இருக்கும், எதிர்பார்த்து சோர்ந்து போன பிள்ளைகள் அன்னைக்கு நோவா காகங்களை அனுப்பும் போது ஒரு பதில் கிடைக்கவில்லை அப்பா, மனம் சோர்ந்து போனா. ஆனா புறாவை அனுப்பும் போது அவருக்கு உற்சாகமும் தெளிவும் வெளிப்பாடு வந்தது போல இந்த மாதம் உடைய பிள்ளைக்கு சரியான செய்திகள் வருவதாக, நல்ல வார்த்தைகள் கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரை வட்டாந்தரையை பார்க்கும்படி செய்யும். அப்படி கர்த்தாவே, நன்மையை பார்க்கட்டையா, மேன்மையை பார்க்கட்டையா, உயர்வை பார்க்கட்டையா, சுகத்தை பார்க்கட்டையா இயேசுவின் நாமத்தில். இஸ்ரவேல் மக்கள் எப்படி வட்டாந்தரை நடந்தது போல பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வழி இல்லாம
பாதை இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த 9ஆம் மாதம் பாதைகள் திறக்கப்படும்படியாய், வழிகள் திறக்கப்படும்படியாய், ஃபைனான்ஸ் காரியங்கள் வாய்க்க பண்ணும்படியாய், திருமண காரியங்கள் வாய்க்க பண்ணும்படியாய், கர்ப்பத்தின் கனி வாய்க்க பண்ணும்படியாய், இப்போதும் ஊழியக்காரனாய் தீர்க்கதரிசியாய் மனசார பிளஸ் பண்ற ராஜா, ஆசீர்வதிக்கிற அந்த நெஞ்சு எரிச்சல்கள், மன வேதனைகள், மன அழுத்தத்தால் வர எல்லாம் பிரஷர், சுகர், பிபி எல்லாம் இப்போது இயேசுவின் நாமத்தில் நார்மலாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, பல ஆண்டுகளாக பில்லி சுருத்திலும் வியாதியில் அகப்பட்டு தவிக்கிற ஏவலை ஏவி அனுப்பி குடும்பத்தை தூக்கம் இல்லாமல் கை கால் வராம தவிக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் அந்த பில்லி சுனி ஆவி இப்போது 9ஆம் மாதம் வெளியேறட்ட இயேசுவின் நாமம், வெளியேறட்ட இயேசுவின் நாமம். அந்த சாப வல்லமை முறிக்கப்படட்டும். இது வரைக்கும் ஆசுவத்தையே பார்க்கல, நன்மையே பார்க்கல, சுகத்தையே பார்க்கல, ஒரு நல்ல பொருள் என் வீட்டில் இல்லை பாஸ்டர், ஒரு நல்ல வீடு இல்லை, நல்ல பிள்ளைங்க இல்லை, நல்ல மனைவி இல்லை, நல்ல கணவன் என்று தவித்து ஏங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் எல்லாம் நல்ல காரியமாய் மாறும்படியாய் பேசுகிற ஐயா. தொழிலில் வருமானத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் பேசுகிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக, அந்த கட்டிகள், கேன்சர் கட்டிகள் மறைவதாக, நீர் கட்டிகள் மறைவதாக, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நேம். அக்கத்தில் இருக்கிற, நெஞ்சு பகுதி இருக்கிற, இடுப்பில் இருக்கிற, முதுகு பகுதி இருக்கிற, தொடையில் இருக்கிற, நரம்புகள் இருக்கிற எல்லா விதமான கட்டிகள் மறையும்படியாய் கட்டளை கொடுக்கிற இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். மூளைக்கு ஒரு ரத்த ஓட்டங்கள் சீராய் ஓடு, சீராய் ஓடு இயேசுவின் நாமத்திலே. ஹார்ட் அட்டாக்ல, நெஞ்சு வலியை உண்டாக்குற அந்த பொல்லாத கிரியைகளை சபிக்கப்பட்டு போ. இரவுல சரியான தூக்கம் இல்லாமல் செத்துக்கிற ஏவி அனுப்புற அந்த மாந்திரிகத்தின் வல்லமையை கட்டி போடுகிறேன், கட்டி சபிக்கிறேன். இப்போது வெளியேறட்ட இயேசுவின் நாமத்தில், வெளியேறட்ட இயேசுவின் நாமத்தில். படித்து பிள்ளைகளுக்கு சரியா வேலை இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை இப்போது அமையட்டும் இயேசுவின் நாமத்தில். பெண் பிள்ளைகளுக்கு விசேஷமான பாதுகாப்பு உண்டாகட்டும். பொல்லாத ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவியை சபிக்கப்பட்டு போ. பிள்ளைகளை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தினால. எல்லா அசுத்த வல்லமைகள் வெளியேறு, தரித்திரத்தின் ஆவி வெளியேறு இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் நல்ல ஆகாரம் இல்லாம, ஆண்டவரே குடிப்பீடு இல்லாம தவிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாள், இந்த மாதம் ஒரு அற்புதத்தின் மாதமாய் மாறுமடி பேசுகிறேன், மாறுமடி பேசுகிறேன். தீராத வயிற்று வலியை இப்போது இயேசு நாமத்தை கடிந்து கொள்கிறேன். ஆண்டவர் இந்த மாதவிடால கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு அந்த மாதவிடா சீராய் வரம்படியாய் இப்போது அந்த கர்ப்பத்தில் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை கட்டளை கொடுக்கிறேன். அற்புதம் நடக்கும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். ரீபாபா லீக்குரா பாபா ஏ கோல ஹந்தல் யூரா பாபா. அடிக்கடி கை கால் மறுத்து போயிருக்கிற அந்த மரப்பு தன்னை இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, மாறுவதாக. தீராத முட்டி வலிகள் மாறுவதாக, இடுப்பு வலிகள் மாறுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். பல ஆண்டு திருமணம் ஆகி குழந்தைக்காய் எதிர்பார்த்துக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதம் அற்புதத்தின் மாதமாய், அந்த பிள்ளை பாக்கிய காண்டவர் பெற்றுக்கொள்ள மாதமாய் அமையட்டும் இயேசுவின் நாமத்தில், அமையட்டும் இயேசுவின் நாமத்தில். மரண பயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தைரியம் உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக. இன்னும் பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டப்பட இருக்கிற கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு மனச தயவு குடுமாண்டவரே, மனச தயவு உண்டாகட்டே இயேசுவின் நாமத்தில். சபை கட்ட முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு சபையை கட்ட கொடுக்க அந்த பண தேவை சந்திக்கப்பட முடியாது ஜெபிக்கிறேன். திருமண வயது சென்று விட்டது, பிள்ளைகள் திருமணக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பண தேவை சந்திக்கப்படுவதாக. கை மாத்தா வாங்கி இன்னும் என் பணம் கைக்கு வராமல் ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பணம் அற்புதமாய் சந்திக்கப்பட முடியாது ஜெபிக்கிறேன். கோர்ட்டு கைமா அடைகிற பிள்ளைகளுக்கு இந்த 9ஆம் மாதம் அற்புதத்தின் மாதமாய், ஜெயத்தின் மாதமாய், நீதியின் மாதமாய், நியாயத்தின் மாதமாய் இயேசுவின் நாமத்திலே அமையமடியாய் பேசுகிறேன். அந்த லேண்டு விஷயமாய் கோர்ட்டு கைமா அடைகிற பிள்ளைகளுக்கு அந்த லேண்டில் ஆண்டவரே வெற்றியை காணட்டையா, வீட்டுக்காக வெற்றியை காணட்டையா, வேலை சாத்திர வெற்றியை காணட்டையா. பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். தாய் தகவல் இருந்து பிள்ளைகளை விசாரிக்காமல் இருக்கிற குடும்பங்களில் இன்னைக்கு அற்புதம் நடக்கட்டும். இந்த 9ஆம் மாதம் அற்புதத்தின் மாதமாக இருக்கட்டும். நோவாவையும் குமாரரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே பெருகி பழகி பெருகி நிரப்பமடி சொன்ன கடவுள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஜெப ஆவியை இப்போது நிரப்போம், சுகத்தான் நிரப்போம், செல்வத்தான் நிரப்போம். எந்த மாதம் இல்லாத இந்த மாதத்திலே அவர்கள் எல்லா பொக்கிஷம் வந்து சேரட்டும். நாமதுக்கு எல்லா ஆசீர்வாதம் வந்து சேரட்டும், உயர்வுகள் வந்து சேரட்டையா. இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன்.
அந்த முடமான ஆவி வெளியே போ, தரித்திரத்தின் ஆவி வெளியே போ, சாபக்கேடு ஆவி வெளியே போ இயேசுவே. ரீபோ லிபோ ரிபா. நான் ஊழியம் செய்கிறேன் பாஸ்டர், ஊழியத்தில் மாற்றம் இல்லை, ஊழியத்தில் வெற்றி இல்லை, ஊழியத்தில் ஆஸ்வாதமே இல்லை, ஒரே குழப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, ஊழியக்கார பிள்ளைகளுக்கு, பரிசுத்தமானவர்களுக்கு இப்போ தெளிவடைமடியாக ஜெபிக்கிறேன். மனசால வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு நான் எதுக்கு ஊழியம் செய்யணும், நான் எதுக்கு ஊழியக்காரன் இருக்கணும் சோர்ந்து போன பிள்ளைகளை ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். சபையை ஆசீர்வாதமாய் மாற்றும், ஊழிய ஆசீர்வாதமாய் மாற்றும். எனக்கு எந்த வரமே இல்லைன்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு வரங்களை ஆப்ரேட் பண்ண வைங்கப்பா. தைரியத்தோடு ஊழியம் செய்யட்டும். பட்டி தொட்டி எல்லாம் ஊழியம் செய்கிற பிள்ளைகள், கிராம ஊழியம் செய்கிற பிள்ளைகள், மிஸ்டரிகளுக்கு இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தினாலாய் மாறுவதாக. பண தேவை சந்திக்கப்படட்டையா. உதவி செய்த பிள்ளைகள் இன்னைக்கு உதவி செய்யாம ஆண்டவரே பொய் பேசி என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வஞ்சிக்கிற அந்த காரியங்களை மாற்றி அந்த பிள்ளைகள் அந்த பண தேவையை போய் சந்தித்து ஊழியக்காரன் கொடுக்க வேண்டிய அந்த காணிக்கை தசமபாகத்தை கொடுக்க அந்த பிள்ளைகளை வருமானத்தை ஆசீர்வதிக்கிற ராஜா, ஆசீர்வதிக்கிற ராஜா. ஊழியக்காரன் எதிர்பார்த்து கொடுக்குற எல்லா நன்மையும் வந்து சேரட்டும். தொழில் பண்ற பிள்ளைகளை வந்து ஆசீர்வாதம் வந்து சேரட்டும். அவரோட பிசினஸ் மாற்றம் உண்டாகட்டும், பிள்ளைகளுக்கு மாற்றம் உண்டாகட்டும். ஆசீர்வாதமாவையும் மேன்மையாய் பெய்யும். எல்லாவித மாந்திரிக வல்லமைகள், செத்த வல்லமைகள், மிருகத்தின் வல்லமைகள் பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். அற்புதமான மாதமாய் மாறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஏவினார். ஜெபித்துக் கொள்ளுங்கள், உதவி செய்யுங்கள். God bless you.